வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மன்னிவாக்கம். ஸோ மன்னிவாக்கம் இந்த வழி இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஆதிநாத் வழியிலும் போகலாம். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஆதிநாத்துக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து சிக்னல்லேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ரோடு போயிட்டு 1 கிலோமீட்டர் வருங்க எக்ஸாக்டாக. தெற்கு மாட வீதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நார்த்து பேசிங்கில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி தான் பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. 22க்கு 72. ஸோ இந்த சைடில் கிட்டத்தட்ட 1600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK தான் கட்டியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்பேஸ் விட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டியிருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்குது. இது ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்து மணல் தாங்க கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா யாரும் மேக்ஸிமம் அந்த மாதிரி கட்டுறதில்ல, மிக்ஸ் பண்ணி தான் கட்டுறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆத்து மணல் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாலே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃப்ரீயாக கட்டியிருப்பாங்க. 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. மன்னிவாக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இந்த வாட்டர் லாகிங் ஏரியா இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுற நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மகிட்டே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லேண்டு கேட்குறாங்க, வீடு கேட்குறாங்க. பட் எதுவுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரேர் தான் இந்த பக்கம் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதாவே இருக்குது. ஸோ வாட்டர் லாகிங் இல்லாத இடத்துல மன்னிவாக்கத்தில். ஸோ 97 லட்சம் சொல்லி நெகோசியபிள் சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. கண்டிப்பாக நெகோசியபிள் பண்ணலாம், கொஞ்சம் நெகோசியபிள் பண்ணலாம் தான் சொல்லியிருக்காங்க. யாருக்காவது இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அடுத்த ப்ராசஸ் போவோம். CMDA அப்ரூவ்டு தான். நார்த்து ஃபேஸிங்கும் பார்த்தோன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸிங் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா கிச்சனும் நல்ல ஒரு பெரிய கிச்சனாக விட்டுருக்காங்க. கிச்சனுக்கு வெளியே வந்ததும் ஒரு அந்த பக்கம் ஒரு வழி விட்டுருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ஒரு காம்பவுண்ட் வால் 4 அடியில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் போட்டு வெளியே போய் இப்போ நிற்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வாலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நம்ம கொடுப்பாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை. நம்ம வந்து இந்த ஃபர்னிஷ்டு ஒர்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கண்டிப்பாக நம்ம நம்பி வாங்கலாம். காரணம் நம்மளுடைய சொன்ன மாதிரி ஆற்று மணலில் முழுக்க ஆற்று மணலில் பார்த்து பொறுமையாக கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ப்ராசஸ் போகும்போதே கண்டிப்பாக வாங்கினீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் கொஞ்சம் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குறது நல்ல ஒரு விஷயம் தான். அதே போல் பார்த்தோன்னா இந்த மாதிரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது நம்ம வாங்கும்போது நமக்கு தேவையான மாதிரி உள்ள மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிக்கலாம். நம்ம இன்டீரியர் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, நமக்கு தேவையான மாதிரி ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் வருங்க. கூகுள் பண்ணி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த வீடை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்க. வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கனவு உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ட்ரீம்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆல்டர் பண்ணி கண்டிப்பாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்டு தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பதிலளிக்கிறேன். வேறு டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தோன்னா இந்த ரேட் ஒர்த்தானுக்கு நீங்கள் ஒரு டைம் நீங்களும் வெளியே வந்து செக் பண்ணிங்க. ஸோ லேண்ட் வந்து என்ன ரேட்டு போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா மினிமம் 4500 இங்கே ஸ்டார்டிங். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ரேட்டு போகுதுன்றதை நீங்களே விசாரிச்சுக்கிட்டா இங்கே ரேட்டு பேசுறதுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஒரு விஷயந்தான். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்க்க போகிறீங்கன்னா அந்த ஏரியாவில் போய்ட்டு ஒரு டைம் ரேட் என்கொயரி பண்ணிக்கோங்க, எந்த அளவுக்கு ரேட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம பேச போனோம் அப்படின்னா ஈஸியாக சுலபமாக பார்த்தீங்கன்னா ரேட்டு பேச முடிச்சுக்கலாம். நம்ம வந்து அந்த டைமிங் வந்து வேஸ்ட் ஆகாமல் பர்ஃபெக்டாக உடனே முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரி நண்பர்களே, கண்டிப்பாக நீங்கள் வரீங்கன்னா முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வர்றதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடி கால் பண்ணுங்கள். நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். வீடு பிடிச்சிருக்குன்னா உட்காந்து டைரெக்டாக பேசிடலாம். நன்றி.